விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? கரண்ட் இருக்க மாட்டுது, அப்படியே கரண்ட் இருந்தாலும் அதிகப்படியான பில் கட்டுறோம் இல்லைங்க. ஒரு சில நேரத்துல கரண்ட் இருக்க மாட்டுது, அப்படியே கரண்ட் யூஸ் பண்ணாலும் இபி பில் ரொம்ப அதிகமா வருது. சரி, டீசல் பயன்படுத்தலாம்னு பார்த்தா டீசல் விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள மாதிரி விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுடைய பயிர் வாடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கமே ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நீங்க சோலார் பம்பை வாங்கிக்க முடியும் 70% மானியத்தோட. இந்த திட்டம் என்ன, இது எப்படி செயல்படுது, அண்ட் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் வாலா ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. விவசாயிகளுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையே, நாங்கள் பயிர் விளைவிச்சிடுறோங்க, ஆனால் அதுக்கு டைமுக்கு தண்ணி பாய்ச்ச முடியல. ஒன்று கரண்ட் இருக்க மாட்டுது, அப்படியே கரண்ட் வந்தாலுமே அந்த கரண்ட் பில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கரண்ட் பில் வருது. நான் சரிங்க கரண்ட்டில் போட வேணாம், டீசல் ஊற்றி பம்பு ஓட்டுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த டீசலோடைய விலை ராக்கெட் மாதிரி அவ்வளவு அதிகமாக போயிடுது. விவசாயிங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது, வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒரு பயிரை விளைவிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய விவசாயிகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தை விவசாயிகள் சந்திக்க கூடாது. அதுலேயும் குறிப்பாக இபியில் பவர் இல்லைன்றதுனாலையோ இல்லை இபி கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு மெயினாக அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் PM குசும் யோஜனா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பம்ப், அதாவது பம்ப் மூலியமா தான் நம்மளுக்கு என்ன வரும், தண்ணி வயலுக்கு பாயும் இல்லையா. ஸோ இந்த பம்பை சோலார்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இதை நீங்க உங்களுடைய லேண்ட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சோலார்லயே கரண்ட் உற்பத்தி ஆகி நீங்க இந்த கரண்ட்டை பயன்படுத்தி உங்களுடைய பம்பை நீங்க எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மெயினா உங்களுக்கு இந்த கரண்ட் பில் பிரச்சனை இருக்காது, எப்போ வேணாலும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். கூடுதலா டீசல் வச்சு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. சோ டீசல் விலை ஏறுது அப்படின்றத பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை. சோ இந்த PM குசும் திட்டம் எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நம்மளுடைய மாநில அரசு 40% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரெண்டும் சேர்த்து 70% மானியத்துல நீங்க இந்த சோலார் பம்பை வாங்கிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 30% நீங்க கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 70% அப்படின்றது கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறும். என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த பம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மானியமும் உங்களுக்கு மாறும். அதே மாதிரி இந்த கேட்டகரி, இப்போ நீங்கள் சிறு குறு விவசாயியாக இருக்கீங்க, இல்லை SC/ST கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை விட 70% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்கீம் என்ன, எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எங்கே போய் அப்ளை பண்ணலாம், அதுதானே மெயினான விஷயம். எங்கே நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அவங்கள அணுகி நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம் பற்றி விசாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இது எப்படி செயல்படுது, எப்படி இதை நம்ம உங்களுடைய லேண்டுக்கு பம்ப் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற முழு விவரத்தை இங்கேயே கேட்டு இங்கேயே ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாராளமாக இந்த பம்ப் செட்டுக்கு நீங்கள் எழுதி கொடுக்கலாம். இல்லைங்க ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் pmkusum.tn.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் ஆனது இப்படி தான் வரும். ஸோ இந்த இதுலேயே நீங்கள் எல்லா விவரங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு இந்த திட்டத்தின் கீழே சப்சிடியில் பம்ப் செட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க, என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது, அண்ட் அதை தாண்டி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஏஜென்சிஸ், அதாவது இந்த திட்டத்தின் கீழே எந்த ஏஜென்சிலாம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோ அவங்க கிட்ட தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விவரத்தையுமே நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா, எந்தெந்த பகுதியை சேர்ந்து எந்தெந்த ஏஜென்சிலாம் இருக்காங்க அப்படின்றதே நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சேலம், காந்திபுரம், கோயம்புத்தூர், அப்புறம் சென்னை, விருதுநகர், இந்த மாதிரி பல பகுதிகளை சேர்ந்த ஏஜென்சிஸோடைய லிஸ்ட் இதிலே உங்களுக்கு இருக்கும். இதை பார்த்து கூட நீங்கள் எந்த ஏஜென்சி உங்கள் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் தேடி அணுகலாம். ஸோ இப்போ என்ன எப்படி ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிறு குறு விவசாயியாக இருக்கீங்க, அடுத்து
ஒரு பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3வது, நீங்கள் சொந்தமாக போர்வெல் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த இபி கனெக்ஷன் இல்லாதவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் குரூப்பாக ஒரு ஃபார்மர்ஸ் குரூப் சேர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலுமே தாராளமாக இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் பட்டா, சிட்டா, உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கிறோம். அடுத்தது உங்களுடைய பேங்க் பாஸ்புக். ஏன்னா இந்த மானியமானது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் வந்து தான், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து தான் விழும். ஸோ அந்த உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர். சப்போஸ் நீங்கள் வந்து இபி கனெக்ஷன் வச்சுருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இபி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து இதோடைய சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய போர்வெல் வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போர்வெல் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் இதோடைய அப்ளை பண்ணணும். அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஏன் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா, நீங்கள் இந்த எஸ்சி எஸ்டி அப்புறம் இந்த பழங்குடியினர் இந்த சமூகத்தை சேர்ந்த நபராக இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு கூடுதல் சலுகை உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்த நபராக இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வச்சு சலுகை பெறதுக்கு கண்டிப்பாக இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ் ரொம்பவே முக்கியம். அதுவும் நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சோலார் பம்ப் செட் அப்படின்றது 3 கேட்டகரியாக வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் சோலார் பம்ப். ஸோ இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் கனெக்ஷன் இல்லாதவங்க. நாங்கள் வந்து ஒரு பழங்குடியை சேர்ந்தவங்க, எங்கள் பகுதியில் வந்து பெரிய அளவில் கரண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் இந்த ஸ்டாண்ட் அலோன் சோலார் பம்ப் இது இந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த சோலார் பேனல் அப்புறம் அந்த பம்ப் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு காம்போவாக இதோடய வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாண்ட் அலோன் பம்ப் செட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு இபி கரண்ட் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே செட்டாக இதிலே வந்துடும். அந்த சோலார்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டை பயன்படுத்தி இங்கே அந்த பம்ப் செட் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 2வது கேட்டகரி கிரிட் கனெக்டட் பம்ப். ஸோ இந்த கிரிட் கனெக்டட் பம்ப் அப்படின்றது இபி கனெக்ஷன் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த பம்ப் செட்டு மட்டும் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த கிரிட் கனெக்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரி கீழே தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 3வது கம்யூனிட்டி சோலார் பம்ப். ஸோ இது யாரால் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு முடியலங்க, நாங்கள் ஒரு பெரிய லெவலில் குரூப்பாக சேர்ந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 3வது கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் கூடுதல் சலுகை யாருக்கெல்லாம் மெயினாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க, பழங்குடியை சேர்ந்த ஒரு நபராக இருக்கீங்க, அண்ட் அதை தாண்டி நீங்கள் வந்து சிறு குறு விவசாயியாக இருக்கீங்க, சிறு குறு விவசாயிக்கான அந்த சான்றிதழ் உங்ககிட்ட இருக்குன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ யோசிக்காமல் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணும்னு நினைக்கிறீங்க, இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் அடுத்து கவனிக்க வேண்டியது மோட்டார் கெப்பாசிட்டி கேட்டகரி. ஸோ ஒரு சில பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 300 அடியில் தண்ணி வரும், இன்னும் ஒரு சில பகுதியில் 1000 அடி போகணும், இன்னும் ஒரு சில இடத்துல வந்து 1200 அடி போட்டால் தான் தண்ணியே வரும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய மோட்டார் இந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இதுவுமே இங்கே வேரி ஆகும் இல்லையா. ஸோ என்ன கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 HP, 5 HP, 7.5 HP, 10 HP. ஸோ உங்களுடைய நிலத்தடி நீருக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மோட்டார் கெப்பாசிட்டியுமே உங்களுக்கு வேரி ஆகும். மோட்டார் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேரி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மானியமும் வேரி ஆகும். இந்த இடத்துல கவனமாக இதை கவனிச்சுக்கோங்க. ஸோ இதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுடைய வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி இடம் இருக்கா, எந்த கெப்பாசிட்டி வந்து போடலாம், எவ்வளவு அளவில் வந்து போட போறீங்க அப்படின்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய அந்த மானியமானது சாங்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பே இதுதான். நிறைய பேர் ஸ்கேம் ஆகிற இடமும் இங்கே தான். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அஃபிஷியல் ஏஜென்சியா அந்த பம்ப் செட் வந்து இந்த ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆகிற கிட்ட மட்டும் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வாங்கலைன்னா அந்த மானியமானது உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் மோரோவர் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் அஃபிஷியல் வெப்சைட்டா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ஸ்கேம் ஆகி நீங்கள் நிறைய பேர் வந்து ஏமாத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். 2வது அஃபிஷியல் ஏஜென்சிக்கு கீழே அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ அரசாங்கம் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மக்களில் நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்றதே தெரிய மாட்டுது. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் பம்ப் செட் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த ஸ்கீம் குறித்து ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஃபார்மிங் குறித்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.